சாமுண்டீஸ்வரி சீரியலில் இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் சொல்லிடிங்க கேளுங்க. விசியம் சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம கார்த்தி வந்து எல்லா விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இருங்க பாட்டி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பேராண்டி இப்போ என்ன பண்ண போகிறோம் இருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு ஆதாரம் வந்து இருக்குது. கீழே வந்து ஒரு கயிறு இருக்குது. இந்த கயிறு நம்ம வீட்டில் இருக்கிற யாரோடதா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன மாப்பிள்ள என்ன கயிறை காட்டுங்கன்னு சொல்லி ராஜராஜன் கேட்குறாங்க. சுத்தமாக அவரோடது இல்லைன்னு சொல்லிடுறாங்க. எல்லாரும் இல்லை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. சரி அப்போனா நம்ம வீட்டுக்கே தெரியாமல் யாரோ உள்ள ஒருத்தன் வந்திருக்கான். வந்துட்டு நகையை எடுத்துகிட்டு போயிருக்கான். அது மட்டும் தெளிவாக தெரியுது. அவன் சம்மந்தப்பட்டவனாக இருந்தால் கூட இருக்கலாம். இவன் யாராக இருப்பான்? இந்த கயிறை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து 2-3 நாள் முன்னாடி தான் கார்த்தியும் இப்போ நகை எடுத்துகிட்டு போனாங்களே அவங்களும் ஒரு வாட்டி திருவிழாவில் வரப்போ நேருக்கு நேராக வந்து சந்திச்சிருக்காங்க. கார்த்தி வந்து இடிச்சிருக்காங்க. அப்போன்னு பார்த்து தான் அவரையும் அவர் கழுத்தில் கட்டியிருந்த இந்த கயிறையும் வந்து பார்த்துருக்காங்க. அந்த கயிறு இங்கே இருக்குன்னா கடவுளே சூப்பராக வந்து கண்டுபிடிச்சி கொடுத்தப்பா. நகை எடுத்தது யார் என்ன எதுன்னு தெரிஞ்சிருச்சு. நான் போய் அவனை கையும் கலவமாக பிடிக்கிறேன். வாங்க மயில் வாகனம் போகலான்னு சொல்லிட்டு மயில் வாகனத்தை கூட்டிகிட்டு மாதம் வந்து போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம ராஜாவும் மயில் வாகனமும் போயிட்டுருக்கிற மாதிரி காட்டுறாங்க. கடவுளே என் பேரனுக்கு நீ தான்ப்பா துணையாக இருந்து நகையெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுக்கணும். இந்த வாட்டி ஃபங்க்ஷனில் எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது. என்னாலேயே இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு எதிரே பார்க்கலங்கிற மாதிரி வச்சுட்ருக்காங்க. அக்கா பாத்தியாக்கா நம்மலாம் இங்கே வந்தாச்சு. ஆனால் இன்னமும் அவங்கள எல்லாரையும் காணோம். சரி சரி விடு வருவாங்கன்னு நம்புவோங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்ருக்கிற சாமுண்டீஸ்வரி வந்து காலம் வந்து அவகாசம் போய்கிட்டே இருக்கே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்ருக்காங்க. அப்போன்னு பார்த்து அவங்களுக்கு ஒரு யோசனை வந்து தோணுது. நம்ம கார்த்திக் வந்து ஒரு ஐடியா வந்து தோணுது. என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள பிடிச்சே ஆகணும். அவனை பிடிச்சாலே போதும். இது யார் எடுக்க சொன்னால் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் அவன்கிட்ட இருக்கிறதையும் வாங்கிடலான்னு சொல்லிட்டு கார்த்தி அவரை எல்லா இடமும் தேடுறாங்க. தேடுறியா தேடு. உன்னால் எப்படா கண்டுபிடிக்க முடியும்? எடுத்தது யார் என்ன ஏதுன்னு தெரியாது. சின்னதாக உனக்கு ஒரு ஆதாரம் கூட கொடுக்கலங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப அந்த ஒரு நபரை பார்த்துட்டாங்க. உயரமான பில்டிங் மேலே ஏறி சுற்றி சுற்றி பார்த்தோன்னே அங்கே ஒருத்தர் பச்சை கலர் சட்டை போட்டுட்ருக்கான்ல அவன் தான் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு போனது. வாங்க பார்க்கலாம். இல்லைப்பா கார்த்தி நான் இருந்து இங்கேருந்து சட்டையை வந்து பார்த்துக்கிறேன். நீ கீழே இறங்கி அவன் லெஃப்ட் இருக்கானா ரைட் இருக்கானா நான் உனக்கு சொல்கிறேன். ஃபோனை ஆன்லேயே வச்சுக்கணுன்னு சூப்பர் ஐடியாங்க மயில் வாங்கணும்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து வேகமாக போகிறப்ப அவன் எங்கே போனான்? நீ நேராக போப்பா. அவன் லெஃப்ட்டு வந்து கட் பண்ணுறான். இந்த மாதிரி ஒரு பில்டிங் இருக்குது பாரு. ஆமாம் அங்கேருந்து லெஃப்ட்டு போனான் நீ பாருன்னு அப்படியே வந்து போய்கிட்டே இருக்காங்க. லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லி கார்த்தி வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. என்ன தம்பி என் முன்னாடி வந்து நிற்கிற? வழி விட. அதுக்கு முன்னாடி நீ எடுத்ததை கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன தம்பி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ தானேப்பா நகையெல்லாம் எங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனேன். எங்களுக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சியா? மரியாதையாக கொடுத்துரு. இல்லைன்னா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோன்னே என்ன பொண்ணு எது பொண்ணுன்னு தெரில. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தவர் கார்த்தி லைட்டாக டிஷம் பண்ணிட்டு அப்படியே வந்து ஓடுற மாதிரி காட்டுறாங்க. கார்த்தி வந்து மாதம் வந்து துரத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து நம்ம கார்த்தியும் மயில்வானமும் அவங்கள வந்து பிடிக்கிறாங்க. நீ அப்படி எங்கடா தப்பிக்க முடியும்? மரியாதையாக சொல்லு. சரி சரி நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். எடுத்தது யார் தெரியுமா? எடுக்க சொன்னது யார் தெரியுமா? சொல்கிறா. யார்? நகையெல்லாம் இப்போ என்கிட்ட இல்லை அவர்கிட்ட தான் இருக்குது. விருமன் தான் இது எல்லாத்தையும் என்கிட்டேருந்து வாங்கிட்டாப்புல. இப்போ விருமன்கிட்ட இருக்கா? இல்லை அவங்க சகல ஒருத்தவங்க இருக்காங்கல்ல அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. சத்தியமாக எனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லை. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். இவன் தான் வந்து உண்மையை சொல்லிட்டானேப்பா இனிமேட்டு என்ன அப்படின்னு சொல்லும்போது, சரி நீ ஏதாவது பேச்சு கொடுத்து அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிற. இல்லைன்னு வச்சுக்கிங்க அவ்வளோதான் மயில் வாங்கின சொன்னோன்னே சரி சரி நான் உங்களுக்கு ஒத்தாசம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போட்டு வாங்குறாங்க. அதெல்லாம் பத்திரமா தான் இருக்குது. அண்ணே எங்கே இருக்குன்னு சொல்லுங்கண்ணே. கார்த்தி வந்து சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்காப்புல. நல்ல வேலை என் முகம் தெரியாதுல்ல அதனால. சரிடா என் சகலைக்கிட்ட வேலை பார்க்குற இடத்துக்கு பக்கத்தில் தான் அவன் பத்திரமா ஒரு இடத்துல வச்சுருக்காங்கிற விஷயத்த வந்து அந்த இடத்துல கார்த்திக்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறப்ப ஃபோன் வந்து ஆனில் இருக்குது. இது எல்லாத்தையும் கேட்டுறாங்க. பாத்தியாப்பா நம்ம வீட்டில் பத்திரமா வச்சுருந்தா இவன் அவன் வீட்டில் வந்து பத்திரமா வந்து வச்சுருக்கான். அவனுக்கே தெரியாமல் நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அந்த இடத்துல இவங்க எல்லாரும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே மாதம் வந்து எடுக்கிறாங்க. எடுத்தோடனே இதுதான் நகை. சந்தோஷமாக வந்து பாட்டியோட வீட்டுக்குள்ளே திருப்பியும் கொண்டு போய் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு நகையை மீட்டாச்சு. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. இப்போ நம்ம நகையோட திருப்பியும் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது
ராஜராஜன், ரேவதி இவங்க எல்லாரும் வந்து என்னது இன்னமும் பேரனை காணோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, அம்மாடி எனக்கு என்ன ஏதுன்னு தெரிலம்மா, இது மாதிரிலாம் சொன்னாங்கன்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, சந்திரகலா இன்னும் எவ்வளோ தாமதமானாலும் அவங்கெல்லாம் வரப்போகிறதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த தொலைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சந்திரா, நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறியே? ஆமாக்கா, எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. நகை எதுவும் தொலைச்சிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். இல்லாட்டி வந்திருக்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது, சும்மா எதாவது சொல்லாத, ஏதாவது ஒரு விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு கேஷுவலாக யோசிச்சுட்டு, இது மாதிரி பரமேஸ்வரி வந்திருக்காங்களா, கார்த்தி இவங்க எல்லாரும் வந்திருக்காங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னும் யாரும் அவங்க வீட்டிலேருந்து கிளம்பவே இல்லை. ஏன் என்ன அர்த்தம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க இந்த ஊருக்காரங்க. அவங்களே வந்து கார்த்தியை காணும், வீட்டில் இருக்கிற யாரையும் வந்து இல்லைங்கிற மாதிரி சொல்கிறப்ப, உனக்கு புரிய வேணாமா? இங்கே என்ன நடக்குது சந்திரா? எனக்கு சுத்தமாக ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, கேஷுவலாக பாட்டிக்கிட்ட வந்து நகையை கொடுத்துட்றாங்க. பேராண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, மாதம் வந்து இவங்க எல்லாரும் வந்து கோயிலுக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க. சந்திரா என்னமோ சொல்லிகிட்டு இருந்தேன், அங்கே பார்த்தியா எப்படி அசத்திட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, தட்டு நிறையா வேறு ஏதோ ஒரு சால்வை மாதிரி போத்துருக்காங்க அந்த இடத்துல. உண்மையிலே நகை கிடச்சிருச்சா, இல்லை வேறு ஏதாவது விஷயமா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து, என்ன இதில் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இதில் கரெக்டாக எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு தாம்பூல தட்டை வந்து கொடுக்கும்போது சால்வியை வந்து எடுத்துடுறாங்க. அதில் எல்லாமே வந்து ஆபரணமாக இருக்குது. இதை வச்சு நல்லபடியாக அந்த ஃபங்க்ஷன் வந்து நடத்தி முடிப்போம், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரிக்கு வந்து சந்தோஷம் தாங்கலை. நான் அப்போ சொன்னதான் இப்பயும் சொல்கிறேன், எப்போதும் சொல்ல போகிறேன். நல்லபடியாக உன் வீட்டு விசேஷத்தில் நான் கலந்துக்கிறோம். அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ அதுக்கு சம்மதம் சொல்லி தான் இங்கே வந்திருக்கோம். ஆமாம்மா, இங்கே இருக்கிற 6 மணி நேரமாவது நாங்கள் நிம்மதியாக இருக்கோம். எங்கள் மனசை நீ இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காதுன்னொன்னே சரிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. சந்திரா வந்து கடுப்பாயிட்டாங்க.